செய்கிறதுக்காக குக்கரில் வந்து 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன், 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன், 2 பிரிஞ்சி இலை, 2 பட்டை, 2 ஏலக்காய், 4 கிராம்பு. தாளிப்பு வந்து நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 3 வெங்காயம் வந்து நீட்டு வாக்கில் அரிஞ்சு வச்சுருக்கேன், அதை வந்து சேர்த்துக்கிறேன். பிரியாணிக்கு வந்து நீங்கள் எப்படி வெங்காயம் வந்து கட் பண்ணுவீங்களோ அதே மாதிரி வந்து இதுக்கும் கட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறம் வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், வெங்காயம் வந்து இந்த அளவு வதங்கினதுக்கப்புறம் 10 பச்சை மிளகாய் வந்து கீறி வச்சுருக்கேன், அதை வந்து சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது வந்து சேர்த்துக்கிறேன். 2த்தையும் சேர்த்துட்டு இப்போ வந்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். 2 தக்காளி வந்து குட்டி குட்டியாக சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை வந்து நான் சேர்த்துக்கிறேன். கூடவே வந்து ஒரு கைப்பிடி அளவு புதினா வந்து சேர்த்துக்கிறேன். 2த்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம தேவையான காய்கறியும் சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ஒரு கேரட்டு, ஒரு உருளைக்கிழங்கு, 12 பீன்ஸ் வந்து குட்டி குட்டியாக சாப் பண்ணி சேர்த்துக்கிறேன். காய்கறி வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு வந்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். 1/2 கப்பு வந்து பட்டாணி வந்து சேர்த்துக்கிறேன். பட்டாணி சேர்த்துட்டு நல்லா வந்து நம்ம கலந்து விட்டுக்கலாம். காய்கறி வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு வந்து நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். கூடவே சுடு தண்ணியில் வந்து ஒரு கைப்பிடி அளவு வேக வச்ச மீல் மேக்கரை வந்து சேர்த்துக்கிறேன். இதை வந்து தண்ணி விட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மசாலா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்துக்கிறேன். மசாலா சேர்த்துட்டு நல்லா வந்து நம்ம கலந்து விட்டுக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் இப்போ தேவையான அளவு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். 1 கப் ரைஸுக்கு வந்து 1½ கப் அளவு தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுடலாம். தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் ரைஸ் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 1/2 அன் ஹவருக்கு வந்து பாஸ்மதி ரைஸ் வந்து ஊற வச்சு வச்சுருந்தேன், அதை வந்து நான் இப்போ சேர்த்துக்கிறேன். ரைஸ் சேர்த்துட்டு இப்போ வந்து நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்போ எனக்கு கரெக்டான அளவு வந்து தண்ணி வந்து இருக்குது. பாஸ்மதி ரைஸுக்கு தான் வந்து நான் 1 கப் அரிசிக்கு 1½ கப் அளவு தண்ணி வந்து சொல்லியிருந்தேன். இது கூட வந்து ஒரு கைப்பிடி அளவு புதினா வந்து சேர்த்து கலந்து விட்டுக்கிறேன். கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவு லெமன் வந்து புழிஞ்சு விட்டுக்கிறேன். லெமன் புழிஞ்சிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போவே வந்து நீங்கள் ரைஸுக்கு வந்து தேவையான அளவு தண்ணி இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் அடிஷ்னலாக வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ நான் வந்து குக்கரை வந்து மூடிடுறேன். வெயிட் போட்டுடலாம். ஒரு 2 விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். எனக்கு 2 விசில் வந்துடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள், ரைஸ் வந்து எவ்வளோ நல்லா வெந்து வந்திருக்கு சொல்லிட்டு. நல்லா உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள் ரைஸு. இவ்வளோ தாங்க நம்மளோட வெஜ் பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு. இது கூட குருமாவோ இல்லை தயிர் பச்சடியோ வந்து வச்சு சாப்பிடலாம். நல்ல காம்பினேஷனாக வந்து இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.